காரைக்குடியில் தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடந்துள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஜெயந்த் நகர் 1வது வீதியில் தியாகு என்பவர் வசித்து வராரு. இவர் மாதத்துக்கு இருமுறை காரைக்குடி பகுதியில் உறவினர்கள் அதிகம் இருப்பது காரணத்தினால இங்க மாதத்துக்கு இருமுறை வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. அதனால் இங்கு அவர் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் குடும்பத்துடன் தங்கி செல்வது வழக்கமாக உள்ளது. இவர் தியாகு சென்னையில டிரான்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வர்றாரு. இவர் வீட்டில் நேற்று இரவு மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து வீட்டுக்குள் புகுந்து 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இது குறித்து மேல் வீட்டில் வசிப்பவர்கள் இன்று காலை வீட்டு கதவுகள் திறந்திருப்பதை பார்த்து தியாகுவுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அங்கு உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தியாகு வந்ததுக்கு அப்புறம் தான் வேறு எதுவும் பொருட்கள் வீட்டில் திருடு போயிருக்கிறதா என்பது தெரிய வரும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.